கள்ளக்குறிச்சி திமுக வேட்பாளர் மலையரசனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆத்தூரில் பரப்புரை செய்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அப்ப இருந்தக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? கோவிடுக்கு ஊசி போட்டா மட்டும்தான் தீர்வுன்னு அவரே ஊசி போட்டுக்கிட்டு மருத்துவ விழிப்புணர்வு காட்டுறேன். மருத்துவ விழிப்புணர்வுக்காக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பிபி கிட் போட்டுக்கிட்டு கோவிட் வார்டுக்குள்ளேயே போய் அங்க அவங்களுக்கெல்லாம் சரியான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொன்னாங்க எதிர்கட்சிகள்? நிதி இல்ல, கண்டிப்பா இவர் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற மாட்டாருன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து முதல் 5 கையெழுத்து போட்டாருமா. முதல் கையெழுத்து என்ன தேர்தல் வாக்குறுதியில சொன்ன கையெழுத்து, பெட்ரோல் விலை 3 ரூபாய் கம்மி பண்ணாரா இல்லையா? ஞாபகம் இருக்காமா? மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? உபயோகப்படுத்துறீங்களாமா? இப்ப எங்க பார்த்தாலுமே பிங்க் பஸ் தான், எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிரும் குழந்தைகளும் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள். இப்ப யாரும் பிங்க் பஸ் சொல்றது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் விரிவடைஞ்சிருக்கு. அந்த திட்டத்தை இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலம் அவங்க அந்த திட்டத்தை அமுல்படுத்திருக்காங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இது வரைக்கும் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து பஸ் இருக்குல்ல, திட்டம் இருக்குல்ல, அதுல எத்தனை பேர் பயணம் பண்ணிருக்காங்க தெரியுமா? எத்தனை மகளிர் சொல்லுங்க பாப்பா. தமிழ்நாட்டில் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா எத்தனை மகளிர் பயணம் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த 3 வருஷத்துல 465 கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு? 465 கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க. இது நகைச்சுவைக்காக சொல்லல, இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி, இதுதான் நம்முடைய தலைவருடைய வெற்றி, இதுதான் மகளிருடைய வெற்றி. இப்போ இந்த திட்டத்தை கர்நாடக மாநிலத்தில் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 20 கோடி பயணங்களை மகளிர் பயணம் பண்ணியிருக்கீங்க. 20 கோடி பயணங்களை நீங்க உபயோகப்படுத்திருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், அதுக்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம். இதுவும் தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். தலைவர் என்ன சொன்னாரு? பெண்கள் மகளிர் படிக்கணும், படிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போறது மட்டும் இல்ல காலேஜுக்கு போகணும். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம்.